Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Qala rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. அலேஹனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம்மிடம் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிகள் மனிதன் மீதும் குறிப்பாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான மக்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் நபி தோழர்கள் வாழ்வினிலே என்ற தொடர் தலைப்பின் கீழாக 3 தினங்களாக ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை நாம் அறிந்து கொண்டோம். சில நபர்கள் கோரிக்கை வைத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனிதர்களுக்கு ஏராளமான அருள்கொடைகளை இறைவன் படைத்திருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வின் தூதர் மக்காவில் பிரச்சாரம் செய்யும் பொழுதே ஏராளமான எதிர்ப்புகள் வந்தது. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஏராளமான நபர்கள் இஸ்லாத்தையே மிகப்பெரிய அருள்கொடையாக பார்த்தார்கள். இஸ்லாத்தை அருள்கொடையாக பார்த்த ஒரு மிக முக்கியமான நபர்களில் ஒருவர்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் யார்? இவர் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்? இவர் அபிசினியா நாட்டை சேர்ந்தவர், அடிமையாக இருக்கிறார். இவரும் அடிமை, இவருடைய தாயும் அடிமை, இவருடைய தந்தையும் அடிமை. மக்காவில் விற்கப்படுகிறார்கள். மக்காவில் விற்கப்படும் பொழுதே உமையா பின் கலஃப் என்று சொல்லக்கூடிய குறைஷிகளுடைய தலைவரில் ஒருவன் பிலாலை அடிமையாக வாங்கி கொள்கிறான். அடிமையாக பல காலங்கள் உமையாவிடத்தில் வேலை செய்கிறார்கள். அடிமையாக வேலை செய்யும் பொழுது ஏராளமான இன்னல்களை இஸ்லாத்திற்கு ஏற்பதற்கு முன்பாகவே உமையாவிடத்தில் சந்தித்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓரிரு கொள்கையை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார்கள். யாரையும் வணங்கக்கூடாது அல்லாஹ்வை தவிர, நான் தான் இறை தூதர், என்னை தான் பின்பற்ற வேண்டும், மூட நம்பிக்கையில் முழுகக்கூடாது, மிகவும் முக்கியமாக இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. இதை ரசூலுல்லாஹ் ஆணித்தனமாக பிரச்சாரம் செஞ்சாங்க. உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம், கருப்பன் வெள்ளையன், மொழி, இது போன்ற ஏற்றத்தாழ்வுகள் இஸ்லாத்தில் இல்லை என்பதை அல்லாஹ்வின் தூதர் கடுமையாக பிரச்சாரம் செய்தார்கள். இதுவெல்லாம் பிரச்சாரம் செய்ததனால்தான் மக்கத்து குறைஷிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு வந்தது நபிகளார் மீது. நாங்களாம் உயர்ந்த குலமா இருக்கிறோம், அடிமையோடு எங்களை ஒப்பிட்டு பேசுகிறாரே, அவனோ கருப்பனாக இருக்கிறான், நாங்கள் வெள்ளையாக இருக்கிறோம், மொழியில் சிறந்தவர்களாக இருக்கிறோம், குலத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறோம், எல்லாரும் சமமா? தீண்டாமைக்கு நபிகளார் கடுமையான முறையில் அன்றைக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அது மக்கத்து குறைஷிகளால் ஏற்றுக்கொள்ள முடியல.
உமையாவும் அபுஜஹலும் பேசிக் கொள்கிறார்கள். இந்த புதிதா முகமது புதுசா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காரு, தன்னை இறை தூதர்னு சொல்றாரு, உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம்னு பிரிக்க கூடாது, எல்லாரும் சமம்னு சொல்றாரு, நிறத்தை கொண்டு வேறுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. இது போன்ற பேச்சுக்களை அபுஜஹலும் உமையாவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை காதில் வாங்கிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விதமான ஈர்ப்பு வருகிறதே, இப்படிப்பட்ட ஒரு மார்க்கமா, எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய மார்க்கமா, வேறுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு மார்க்கம் இருக்கிறதா? ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நபிகளாரை சந்திக்கிறார்கள். அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சிறிது காலம் மறைமுகமாக இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மறைமுகமாக வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இரவுல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் பொழுது பிலாலுடைய எஜமான் உமையா பின் கலப் என்று சொல்லக்கூடியவன் பிலால் வணக்க வழிபாடு செய்வதை பார்த்து விடுகிறார். பார்த்துவிட்டு முகமது புதுசா ஒரு மார்க்கத்தை தொழுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரே, அது மாதிரி என் அடிமை செய்து கொண்டிருக்கிறானே, வணக்க வழிபாடுகள் செஞ்சு தொழுகையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறானே. பிலாலுடைய எஜமான் பிலாலை பார்த்த பிறகு உடனடியாக தர வெண்டி இழுத்து வந்து வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பரவலாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனைகளை நன்றாகவே நாம் அறிந்து வைத்திருப்போம். உடலில் ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணமாக்கப்பட்டு பாலைவனத்தில் சுடும் மணலில் அப்படியே படுக்க போட்டு கடுமையான முறையில் வேதனையை கொடுத்தார்கள். அந்த வலியையும் தாங்க முடியாமல் துடியாக துடித்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது இன்னும் வேதனைகளை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய பாறாங்கல்லை பிலாலுடைய உடல் மீது வைத்தார்கள். வேதனையுடைய உச்சக்கட்டத்துக்கு போகணும், உச்சக்கட்டத்திற்கு சென்று வலி தாங்க முடியாமல் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும் என்பதற்காக பலவிதமான துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்தார்கள். அடிமைகளை எப்படியெல்லாம் வேதனை செஞ்சாங்கன்னா, அதற்கு இன்னொரு உதாரணம் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரும் அடிமைதான். ஆரம்பத்தில் அடிமையாக இருந்தார்கள், பிறகு விடுவிக்கப்பட்டார்கள். பிறகு அபுஜஹல் மூலியமாக அம்மாரையும் அம்மாருடைய தாயாரையும் அம்மாருடைய தந்தையாரையும் 3 நபர்களையும் அழைத்து வந்த கடுமையான முறையில் சித்திரவதை செய்தார்கள். அம்மாருடைய கண்ணுக்கு முன்னால் பெற்றோர்கள் இருவரையும் கொலை செய்தார்கள். மக்கத்து காஃபிர்கள் கண்ணுக்கு முன்னால கொலை செஞ்சார். பிலாலை எப்படி வேதனைப்படுத்தினார்களோ அதே போன்றே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் வேதனைப்படுத்தினார்கள். அவர் சொல்லுகிறார், என்னை எப்படி வேதனைப்படுத்தினார்கள் என்றால், தண்ணீர் இருக்குதுல்ல, தண்ணீரை எடுத்து வந்து அம்மாருடைய தலையை பிடித்து தண்ணீர்ல முக்கி எடுப்பாங்க. மூச்சு திணறும். மற்ற வேதனையால் கூட வலியை தாங்கிக்க முடியும். சாட்டையால் அடித்தார்கள், கட்டி வைக்கப்பட்டு துன்புறுத்தினார்கள். இதாவது வலி தாங்க முடியும். தண்ணிக்குள்ள முகத்தை முக்கி எடுத்தா மூச்சு திணறி எவ்வளவு துடியாக துடிப்போம். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது போன்ற சோதனைகளை சந்தித்தார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வலி தாங்க முடியாம நாவின் வழியாக இஸ்லாத்தை விட்டு வெளில வந்துட்டேன்னு சொல்லிட்டார். வலி தாங்க முடியாம அது குற்றம் கிடையாது என்று இறைவனும் வசனத்தை இறக்கி விட்டார். நாவளவில் சொன்னால் எந்த குற்றமும் கிடையாது, உள்ளத்தில் இஸ்லாம் பதியப்பட்டு விட்டதே, உங்கள் மீது குற்றம் இல்லைன்னு அல்லாஹ்வும் வசனத்தை இறக்கிட்டான். இப்ப அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை பாருங்க. எங்களை மக்கத்து குறைஷிகள் மக்கத்து காபிர்கள் துன்புறுத்தினார்கள், வேதனை செய்தார்கள். நான் ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாம நாவளவில் சொல்லிவிட்டேன். ஆனால் பிலால் அப்படி அல்ல.
பிலாலை எவ்வளவு துன்புறுத்தினாலும் அஹதுன் அஹத், அஹத் என்ற வார்த்தையை மட்டும்தான் ஒளிந்து கொண்டிருந்தார். நாங்களாவது வலி தாங்க முடியாம அளவுல சொல்லிட்டோம். ஆனால் பிலால் அப்படி அல்ல, கடைசி வரைக்கும் துன்புறுத்தினார்கள், வேதனை செய்தார்கள். அந்த வேதனைகளை பொறுத்து கொண்டே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொள்கையை விட்டு தடம் புரளவில்லை, வெளியிலேயும் வரல. துடிக்கிறார், வேதனைகளை கடுமையாக அனுபவிக்கிறார்கள். அஹத் என்ற வார்த்தையை மட்டும்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மொழிந்து கொண்டிருந்தார்கள். பிலாலுடைய எஜமானுக்கு இன்னும் கோபம் தலையில் உச்சிக்கு ஏறுகிறது. இவ்வளவு அடிச்சு பார்த்தாச்சு, இவ்வளவு வேதனையை கொடுத்தாச்சு, இதன் பிறகும் இஸ்லாத்தை விட்டு இவன் வெளியே வரவில்லை, ஏதாவது செய்ய வேண்டும் என்றே பிலாலை கொலை செய்வதற்கு திட்டங்களை தீட்டி உமையா பின் கலப் என்ன செய்கிறான்னா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கழுத்தில் சங்கிலியை மாட்டி தெருவில் அப்படியே இழுத்துக்கிட்டு வரான். இவ்வளவு அடிச்சு பார்த்தும் இஸ்லாத்தை விட்டு வெளியில வரல. இதன் பிறகு இவனை வேதனை செய்ய முடியாது, இவனை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் கழுத்தில் சங்கிலியை மாட்டிக்கொண்டு தரன்னு இழுத்துட்டு வரான். மக்கள் எல்லாம் கல்லால் அடிக்கிறார்கள். பிலாலை கல்லால் அடிச்சாங்க. கல்லால் அடிப்பட்ட அந்த நொடி பொழுதும் அவர்களுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை அஹத், இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவன் தான். கெஞ்சுகிறார் உமையா. ஒரு கட்டத்துல கெஞ்ச ஆரம்பித்து விட்டான், இஸ்லாத்தை விட்டு நீ வெளியில வந்து கெஞ்சுறான். கடைசி வரைக்கும் அஹத் அஹத் என்ற வார்த்தை மட்டும்தான் மொழிந்து கொண்டிருந்தார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்கு முயலும் பொழுதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே களத்துக்கு வந்து, இறைவன் ஒருவன் தான் என்று சொன்னதற்காக அவரை கொலை செய்ய போகிறாயா? சொல்லிட்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொற்காசுகளை உமையாவிடத்தில் கொடுத்து பிலாலை அடிமையிலிருந்து விடுதலை செய்கிறார். சில தங்க காசுகளை கொடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து விட்டார். அடிமையிலிருந்தா விடுதலை ஆனார், ஆனால் சுதந்திரம் கிடையாது. ஏனென்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமை இல்லாதவர்களுக்கும் சுதந்திரம் இல்லை. மக்காவில் மற்ற தோழர்களும் அடிமையாக இல்லாத தோழர்களும் இருந்தாங்களே, அவங்களுக்கும் சுதந்திரம் இல்லை. அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். வணக்க வழிபாடுகளை மக்காவில் சுதந்திரமாக செய்ய முடிய விடவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையிலிருந்து விடுபட்டார். விடுபட்ட அந்த தினத்தில் இருந்து நபிகளார் மரணிக்கிற வரைக்கும் நபிகளாரோட பக்க பலமாக, நபிகளாருடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யும் விதமாக, இன்னும் சொல்ல போனா நகமும் சதையுமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வின் தூதரும் இருந்தார்கள். இறைவனிடத்திலிருந்து அறிவிப்பு வருது, நீங்க மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போங்க. சில நபி தோழர்கள் மதீனாவுக்கு சென்றார்கள். முதல்ல முஸாப் பின் உமைர் சென்றார். முஸாப் பின் உமைர் சென்று மதீனாவில் ஏகப்பட்ட நபர்களை இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் வார்த்தெடுத்தார். அந்த வரலாற்று சம்பவத்தை பார்த்தோம். அதன் பிறகு நபிகளார் போறாங்க. அதன் பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது போன்ற தோழர்கள்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு கடுமையான காய்ச்சல் எல்லாருக்குமே. அந்த காய்ச்சலுடைய வலி தாங்க முடியல. பிலாலுக்கும் கடுமையான காய்ச்சல், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கடுமையான காய்ச்சல். சில நபர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்தார். ஏகப்பட்ட நபர்களுக்கு காய்ச்சல் வந்தது, உடல் வலி அதிகரித்தது. சில நபர்கள் எண்ணிக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால், மதீனாவிற்கு வந்ததினால் நமக்கு காய்ச்சல் வந்து விட்டதே, வலி தாங்க முடியல, இந்த மதீனாவை விட்டு போயிடுவோம், இஸ்லாத்தை விட்டு போயிடுவோம்னு சொல்லி சில நபர்கள் இஸ்லாத்தை விட்டே போயிட்டாங்க, மதீனாவை விட்டே போயிட்டாங்க. சில தோழர்கள் இருந்தாங்க,
மதீனாவுக்கு வந்து எல்லா நபர்களுக்கும் காய்ச்சல் ஏற்பட்டது. பிலாலுக்கும் ஏற்பட்டது, அபூபக்கருக்கும் ஏற்பட்டது. அபூபக்கர் சொன்னார், மரணம் செருப்பு வாரை விட மிகவும் நெருக்கமாக இருக்கிறதே. அந்த காய்ச்சல் வரும் பொழுதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, மரணம் செருப்பு வாரை விட நெருக்கமாக இருக்கிறது. அவ்வளவு வலிகள் இருந்த போதிலும் உறுதியாக இருந்தார்கள். சில தோழர்கள் உறுதி இல்லாமல் இருந்த காரணத்தினால் மதீனாவை விட்டு சென்றார்கள். நபிகளார் சொன்னாங்க, மதீனா அசுத்தமானவர்களை வெளியேற்றிவிடும். நபிகளார் சொன்ன வார்த்தை, மதீனா அசுத்தமானவர்களை வெளியேற்றிவிடும். இஸ்லாத்தில் இருந்த ஏகப்பட்ட நபர்களுக்கு சில நாட்கள் வலிகள் காய்ச்சல் இருந்தும் இஸ்லாத்தில் உறுதியாக இருந்தார்கள். அதில் ஒருவர் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்ப மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவில் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அன்சாரிகளோடு சில நபர்களை, முஹாஜிர்களை சேர்த்து வீட்டில் தங்க வைக்கிறார். சில பேருக்கு வீடு இல்லை, திண்ணை தோழர்கள். அந்த திண்ணை தோழர்களுக்கு யாராவது சாப்பாடு போட்டால் தான் உண்டு. பள்ளிவாசல்ல இருப்பாங்க, சாப்பாடு உத்தரவாதம் கிடையாது. யாராவது வர வழியில பேரித்தம்பலமோ இன்ன பிற உணவு கொடுத்தாதான் உண்டு. யாரும் கொடுக்கலன்னா நாள் முழுக்க பட்னி தான் அந்த திண்ணை தோழர்களுக்கு. ஒரு நாள் திண்ணை தோழர்கள் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் பசியோடு துடிக்கிறார்கள். நபிகளாருக்கு இந்த செய்தி வருகிறது. அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த செய்தி வந்த உடனேயே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, பிலாலை அழைக்கிறார்கள். பிலாலே, தோழர்கள் பசியோடு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கிட்டையாவது உணவு வாங்கிட்டு வாங்கல, கடனாவது வாங்கிட்டு வாங்கல. நபிகளார் அழைத்தது பிலாலை அழைக்கிறார்கள். யாருக்கிட்டையாவது போய் கடன் வாங்குங்க, உணவையாவது வாங்கிட்டு வாருங்கள், நம் தோழர்கள் பசியால் துடிக்கிறார்கள் என்று நபிகளார் சொல்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு ஒவ்வொரு வீட்டுடைய கதவை தட்டுறார், தோழருடைய பசியை போக்குவதற்கு. பிறருடைய துன்பத்திலையும் பங்கெடுத்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா வீட்டுடைய கதவையும் தட்டுகிறார்கள். யாரும் உணவு கொடுக்கல. கடனும் கேட்கிறார், கடனும் கொடுக்கல. ஒரு கட்டத்தில் ஒரு யூதனுடைய வீட்டுடைய கதவை தட்டுகிறார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த யூதனிடத்தில் உணவு பொருளை கேட்கிறார்கள். கடனா கொடுங்க, நான் திருப்பி தந்து விடுகிறேன். அந்த யூதன் என்ன செய்கிறார் என்றால், உணவுப் பொருட்களையோ அல்லது பொருட்காசையோ கடனா கொடுக்கிறார். கடனாக கொடுக்கும் பொழுதே ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார். என்ன ஒப்பந்தம்னா, குறிப்பிட்ட நாள் அவகாசம். அந்த குறிப்பிட்ட நாள் அவகாசத்திற்குள் நான் கொடுத்த பொருளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும். ஒருவேளை ஒப்படைக்காவிட்டால், அந்த அவகாசம் அந்த நாட்கள் தாண்டிவிட்டால், அந்த யூதர் சொல்லுகிறார், நீ மக்காவில் எப்படி அடிமையாக இருந்தாயோ அதே போன்றே என்னிடத்திலையும் அடிமையாக இருக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்திற்கு நீ சரி என்றால் நீ கேட்கிறத நான் கொடுக்கிறேன். அடிமையில இருந்தா விடுதலை பெற்று வந்தார். தன் பசியை போக்குவதற்காக அவர் கேட்கவில்லை. மற்ற முஸ்லிம் சகோதரர் அந்த முஸ்லிம்களுடைய பசியை போக்குவதற்கு ஒவ்வொரு வீட்டுடைய கதவை தட்டுகிறார். யூதன் ஒப்பந்தம் போடுகிறார். நீ குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த பொருளை கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. பொருளை கொடுக்காவிட்டால் என்னிடத்தில் நீ அடிமையாக இருக்க வேண்டும். யூதன் சொன்னதற்கு அந்த இடத்துல நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அலட்சியமாக கடந்து சென்றிருப்போம். இப்பதான் அதுல இருந்து வந்தோம். திருப்பி கடனை அதுக்குள்ள கொடுக்கலனா மீண்டும் அடிமை என்பது மிருகத்தை விட மோசமாக பார்த்தார்கள் அன்றைய காலகட்டத்தில். மிருகத்துக்காவது மதிப்பு இருக்குங்க, அடிமைகளுக்கு மதிப்பு கிடையாது. அந்த அளவுக்கு மோசமாக தரம் கெட்டவர்களாக நடத்தினார்கள். அந்த யூதன் ஒப்பந்தத்தை போடுகிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஒத்துக்கொண்டே
குறிப்பிட்ட நாள்ல கடனை கொடுத்துடுறேன், இல்லை என்றால் உன்னிடத்தில் அடிமையாக இருக்கிறேன்னு ஒப்பந்தம் செய்து பொருளை வாங்கி முதல்ல பசியை போக்கி விட்டார். மற்ற தோழர்களுடைய பசியை போக்கி விட்டார். இப்பேற்பட்ட தியாகம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிறருடைய துன்பத்தில் எப்படி பங்கெடுத்தார்? பசியை போக்கிட்டார். நாட்கள் நெருங்குது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுதே, பள்ளிவாசலில் இருக்கும் பொழுதே அந்த யூதன் வருகிறார். அந்த யூதன் வந்து பிலால் இடத்தில் சொல்கிறார், பிலாலே, உனக்கு இன்னும் 3 நாள் தான் மிச்சம், இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அந்த 3 நாட்களுக்குள் நான் கொடுத்ததை திருப்பி தராவிட்டால் என்னிடத்தில் நீ அடிமை. நினைவிருக்கிறதா? ஒப்பந்தம் போட்டது நினைவிருக்கிறதா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கவலைக்குள்ளாகி போகிறார்கள். கண்ணீர் வடிக்கிறார். என்ன செய்யறதுன்னு தெரியல. கடனை அடைப்பதற்கு பொருளாதாரமும் இல்லை, பொருளும் இல்லை. இறைவனை நம்பினார்கள், கண்ணீர் வடித்தார்கள். நாட்கள் நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் உதவி செஞ்சாங்க. பிலாலே, எந்த யூதனிடத்தில் நீ கடன் வாங்கினாயோ அந்த யூதனிடத்தில் இதோ இந்த பொற்காசுகளை கொடுத்து விட்டு வான்னு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. இறைவன் உதவி செய்தார். ஆனா அதற்கு முன்னால் அவர் செய்த செயலை கொஞ்சம் நினைவு கூறுங்கள். அதுக்குள்ள கொடுக்காவிட்டா இவர் அடிமைங்க. அதை கூட பொருட்படுத்தாமல் பிறருடைய துன்பத்தில் பங்கெடுத்து அந்த துன்பத்தை நீக்கினாரே. நபிகளார் சொன்னார்கள், யார் பிறருடைய கஷ்டத்தை, பிறருடைய துன்பத்தை நீக்குகிறார்களோ அல்லாஹ் அவருடைய கஷ்டத்தை நீக்கிறான், அல்லாஹ் அவருடைய துன்பத்தை நீக்கிறான் நபிகளார் சொன்னார்களே. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார். தன்னை அடகு வைத்தாலும் சரி, பிறருடைய பசியை, பிறருடைய துன்பத்தை போற்ற நபித்தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர். எந்த அளவுக்கு நெருக்கம்னா, பிலாலுடைய நெருக்கத்தின் காரணமாக அல்லாஹ்வின் தூதர் உற்ற தோழரை கண்டித்தார்கள், அபூபக்கரை கண்டித்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், சல்மானுல் ஃபாரிஸ், 3 தோழர்கள், பிற்படுத்தப்பட்ட தோழர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுதே அபூ சுஃபியான் ஆரம்பத்தில் எதிரி, இஸ்லாத்திற்கு கடுமையான எதிரி. பத்ர் களம் இவரால் தான் ஏற்பட்டது. உஹது களம் இவர்தான் படையை கொண்டு வந்தார். அகல் யுத்த களம் இவர்தான் கொண்டு வந்தார். ஆரம்பத்தில் மிகப்பெரிய எதிரி அபூ சுஃபியான் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இந்த அபூ சுஃபியான் அல்லாஹ்வின் தூதரை சந்திப்பதற்கு வருகிறார்கள். வரும் பொழுதே இந்த 3 தோழர்கள் அபூ சுஃபியானை பார்க்கிறார். அபூ சுஃபியானை பார்த்துவிட்டு பிலால் சொன்னார், அல்லாஹ்வின் வாள் சில நபர்களுடைய கழுத்தை மிச்சம் வைத்து விட்டது. அபூ சுஃபியானை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் வாட்கள் சில எதிரிகளுடைய கழுத்தை மிச்சம் வைத்து விட்டதே. அபூ சுஃபியான் எவ்வளவு வேதனை கொடுத்திருப்பார் மக்காவில் இருக்கும் பொழுது. அந்த வேதனையை நினைச்சு பார்த்து வலி தாங்க முடியாமல் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான வாசகத்தை பயன்படுத்தினார். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, பிலாலே, உயர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய அபூ சுஃபியானை பார்த்து இப்படி பேசுகிறீர்களா? அபூபக்கர் வந்து சண்டை போட்டாங்க பிலால் கிட்ட. அபூ சுஃபியான் யார்? பெரிய தலைவர். அவரை பார்த்து இப்படி பேசினீங்களா நீங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் இடத்தில் இதை சொல்லும் பொழுது இந்த செய்தி நபிகளாருக்கு செல்கிறதே. அல்லாஹ்வின் தூதர் அபூபக்கரை அழைத்தார்கள். அபூபக்கரே, பிலாலை கோபப்படுத்தினீர்களா? கேட்ட முதல் கேள்வி. நீங்க பிலாலை கோபப்படுத்தினீங்களா? அபூபக்கர் யார்? இஸ்லாத்தை ஏற்றது முதன்மையானவர், நபிகளாருக்கு பக்கபலமாக இருந்தவர், நெருங்கிய தோழர், உற்ற தோழர். அந்த அபூபக்கரை பார்த்து நபிகளார் கேட்டார்கள், பிலாலை கோபப்படுத்தினீர்களா? பிலாலை கோபப்படுத்தியிருந்தால் அது இறைவனை, அல்லாஹ்வை கோபப்படுத்தியதற்கு சமம். என்ன வார்த்தையை சொல்றாங்கன்னு பாரு.
பிலாலை நீங்க கோபப்படுத்தி இருந்தா அது அல்லாஹ்வை கோபப்படுத்தியதற்கு சமம். இதை கேட்ட உடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளம் நடுங்கி விட்டது. நேரா பிலாலை நோக்கி சென்றார்கள். பிலாலே, நான் செய்த தவறை மன்னித்து விடு என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டார்கள். எவ்வளவு நெருக்கம்னு பாருங்க. ஏன் இந்த அந்தஸ்து? பிலால் செய்த தியாகம் எண்ணற்ற தியாகம். நபிகளார் வர்ணித்து சொன்னார்கள் பிலாலை. ஃபஜர் தொழுகை முடித்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் பிலாலை நோக்கி வந்தார்கள். பிலாலே, உங்களிடத்துல என்ன அமல் அப்படி இருக்கு? ஏனென்றால் சொர்க்கத்தில் உங்களுடைய செருப்போசையை நான் கேட்டேன். அப்படின்னா நீங்க அமல் செஞ்சீங்க. நபிகளார் கேட்கும் பொழுதே அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து இந்நாள் வரைக்கும் காலையிலையும் மாலையிலையும் இரவிலும் ஒலு செய்தால் நான் தொழுவாம இருக்க மாட்டேன். கடமையான தொழுகை அல்ல, சுன்னத்தான தொழுகை கூட கிடையாது, உபரியான தொழுகை கூட கிடையாது. எப்ப ஒலு செஞ்சாலும் சரி, காலையிலையும் இரவிலும் சரி, ஒலு செய்தால் 2 ரக்காய் தொழாமல் நான் அமரமாட்டேன். ஏனென்றால் நான் என் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாராக இருக்கக்கூடாதா? என்னை மக்கள் எப்படி பார்த்தார்கள்? அடிமையுடைய கேவலமாக பார்த்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து இறைவன் உயர்ந்த அந்தஸ்து. எப்பேற்பட்ட அந்தஸ்து? எல்லா மக்களுக்கும் அழைப்பை கொடுக்கக்கூடிய முஅத்தின், பாங்கு சொல்லக்கூடியவராக இருந்தார். சபையில் ஏகப்பட்ட தோழர்கள் இருந்த போதிலும் நபிகளார் பிலாலை அழைத்தார்கள். பிலாலுக்கு சில சொற்களை கற்றுக் கொடுத்தார்கள். சில சொற்களை கற்றுக் கொடுத்து பாங்கு சொல்லுங்கள்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். இன்றைக்கு பல ஊர்களில், பல நாடுகளில் பாங்கு உச்சரிக்கப்படுகிறது, தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுகிறது. அந்த பாங்கு சத்தம் கேட்கும் போதெல்லாம் பிலாலுடைய தியாகம் நம் கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும். அவர் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார், இஸ்லாத்திற்காக செய்த தியாகத்தை நினைவு கூற வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து இந்நாள் வரைக்கும் ஒலு செய்தால், எப்பெல்லாம் ஒலு செய்யறனோ அப்பெல்லாம் நான் 2 ரக்காய் தொழுதுறேன். இதுதான் நான் பிரத்யோகமாக செய்த அமல்ங்கிறான். காரணம், இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாராக இருக்கணும். என்னை இறைவன் எப்படி வைத்திருந்தான் ஆரம்பத்தில், ஆனால் இப்போது நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன்? நன்றி உணர்வை பாருங்க. கடமையான உபரியான தொழுகை அல்ல, நஃபில் தொழுகை. எப்ப ஒலு செஞ்சாலும் 2 ரக்காய் தொழுதுருவான். இன்றைக்கு ஏகப்பட்ட அருண்கொடைகளை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறார். பார்ப்பதற்கு கண்ணை வழங்கியிருக்கிறார், பேசுவதற்கு நாவை வழங்கியிருக்கிறார். எவ்வளவு அருண்கொடை, நினைத்து பார்க்க முடியாத அருண்கொடை. அந்த அருண்கொடைகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாராக நாம் இருக்கிறோமா? இறைவன் கடமையாக்கிய தொழுகை விஷயத்துல, கடமையான தொழுகை இல்லாத போதிலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து இறைவன் அருள் செய்ததை 2 ரக்காய் ஒலு செஞ்சா தொழுறாருன்னா, இன்றைக்கு அந்த தொழுகைகளை விடுங்க, கடமையான தொழுகைகளை நாம தொழுகிறோமா? இறைவன் நமக்கு தந்த அருளை நினைவு கூறுகிறோமா? நன்றி கெட்ட பாவி என்று இறைவன் பயன்படுத்துகிறானே. திருக்குறானை பெறட்டுங்கள், நன்றி கெட்ட பாவி என்ற வாசகம் அதிகமாக காணப்படும். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அந்த இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாராக இல்லாமல் நன்றி கெட்ட பாவியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிலால் அப்படி அல்ல. கடைசி வரைக்கும், மரணிக்கிற வரைக்கும் இறைவனுடைய வணக்கத்தை செலுத்துவதில் முக்கியத்துவம் கொடுத்தார். இறைவன் தனக்கு செய்த அருளை நினைவு கூறி நன்றி உள்ள அடியாராக இருந்தார். இன்னும் ஏராளமான நிகழ்வுகள் இருக்கிறது. இறுதியாக ஒரே ஒரு சம்பவம். அல்லாஹ்வின் தூதர் கடைசி நேரம் மரணிக்கிறார். நெருங்கிய தோழர் தான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. எங்க போனாலும் பிலாலை தான் அழைத்து செல்வார்கள்.
ரசூல்லா இருக்கிற இடத்துல பிலால் இருப்பார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் மரணித்ததை பிலாலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிலாலால தாங்கிக்க முடியல. ரசூல்லா மரணிச்ச பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலம். அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கரிடத்தில் சென்று, யா அபூபக்கரே, என்னால் மதீனாவில் இருக்க முடியவில்லை, நான் ஷாமிற்கு செல்கிறேன், அங்கு போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது, நான் அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாது செய்வதற்கு போகிறேன், என்னால மதீனாவில் இருக்க முடியல, நபிகளாரோடு இவ்வளவு காலங்கள் பழகினேன், வாழ்ந்தேன். இப்ப மதீனாவில் அல்லாஹ்வின் தூதர் இல்லை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் ஷாமிற்கு சென்று அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிய போகிறேன்னு அபூபக்கரிடத்தில் சொல்கிறார். அபூபக்கர் ஒத்துக்கல. பிலால் சொன்னார், யா அபூபக்கரே, என்னை அடிமையில் இருந்து விடுவித்தது நீங்கள் தான். அதற்காக இங்க நீங்க இருக்க சொல்றீங்கன்னா நான் இருக்கிறேன். நீங்க உங்களுக்காக விடுவித்தீர்கள் என்றால் நான் இங்கு இருக்கிறேன். அல்லாஹ்விற்காக விடுவித்தீர்கள் என்றால் என்னை விட்டு விடுங்கள். அபூபக்கர் சொன்னார், நான் அல்லாஹ்விற்காகத்தான் உன்னை விடுவித்தேன். ஆனால் கொஞ்சம் காலம் நான் இருக்கும் வரைக்கும் நீங்க மதீனாவில் இருங்களே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கெஞ்சி கேட்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒப்பந்தம் செய்தார்கள், நான் பாங்கு சொல்ல மாட்டேன். ரசூல்லா மரணிச்ச பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் பாங்கு சொல்லல. அந்த பாங்கை சொல்ல ஆரம்பித்தால் என்னால் முழுமைப்படுத்த முடியாது. அந்த பாங்கு முடிவதற்குள் நான் கண்ணீர் வடித்து விடுவேன். என்னால பாங்கு சொல்ல முடியாது. பாங்கு சொல்லல. அபூபக்கர் மரணிக்கிறார்கள். உமருடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு மீண்டும் பிலால் சொல்கிறார், யா உமரே, என்னால் மதீனாவில் இருக்க முடியவில்லை, நான் ஷாமிற்கு செல்கிறேன், போர்க்களத்திற்கு செல்கிறேன். அபூபக்கர் தான் என்னை விடவில்லை, நீங்கள் என்னை விடுங்கள்னே கோரிக்கை வைத்த உடனேயே உமருடைய ஆட்சி காலத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை விட்டு வெளியே செல்கிறார்கள். போர் செய்வதற்காக ஷாம் நாட்டிற்கு செல்கிறார்கள். போர்க்களத்தில் பங்கெடுக்கிறார்கள். ஆனால் அவர் எதிர்பார்த்ததே ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ்வின் பாதையில் அவர் ஷஹீதாக்கப்படல, போர்க்களத்தில் கொல்லப்படவில்லை. இயற்கை மரணம், நோய்வாய்ப்பட்டுதான் அவர் மரணத்தை தழுவினார் என்ற செய்திகளை வரலாற்று சம்பவங்களில் நாம் பார்க்கிறோம். இறுதியாக அவர் மரணிக்கும் பொழுதே மனைவிகளும் குழந்தைகளும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், அழுவாதீர்கள், நபிகளாரை சந்திப்பதற்கு நான் செல்கிறேன். சொர்க்கத்திற்காக எத்தனையோ தியாகங்களை செய்த நபித்தோழர், மறுமை வெற்றிக்காக எத்தனையோ தியாகங்களை செய்த நபி தோழர், இறுதி கட்டமாக அவர் சொன்ன பதில், என் தோழரை சந்திப்பதற்காக நான் செல்கிறேன், அழுவாதீர்கள்னு மனைவியிடத்திலேயும் குழந்தைகளிடத்திலும் சொன்னார் என்பதை பார்க்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த வாழ்க்கை வரலாற்று அடிமையாக இருந்தவர் விடுவிக்கப்பட்ட உடனேயே, சுதந்திரமான உடனேயே பிறருடைய துன்பத்தை நீக்கினார். அடிமையாக இருக்கும் பொழுது இஸ்லாம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக துன்புறுத்தப்பட்டார். ஏற்றுக்கொண்ட கொள்கையில் எந்த சலனமும் இல்லாம கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார். அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். அந்த நன்றி உணர்வை எப்படி வெளிப்படுத்தினார்? மறுமைக்காக, சொர்க்கத்திற்காக எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பார். இன்றைக்கு நம்மிடத்தில் கொள்கை உறுதியும் இல்லை. இஸ்லாம்னு சொல்லிட்டு இஸ்லாம் எதுவெல்லாம் தடை செய்திருக்கிறதோ அந்த மார்க்கத்திற்கு முரணான சபைகளை கலந்து கொள்ளக்கூடிய முஸ்லிம் மக்கள் ஏராளம். என் வீட்டு விசேஷத்திற்கு வரமாட்டாங்க. தெளிவா தெரியும், மார்க்கத்திற்கு முரணான சபைன்னு மாலை போடுறாங்க, வரதட்சணை வாங்குறாங்க, கருகுமணி கட்டுறாங்க, வயதுக்கு வந்த பெண்ணுக்கு பூ போட்டு விழா நடத்துறாங்க. இந்த சபையில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு இறைவன் தெளிவாக எச்சரிக்கை செய்த போதிலும் கொள்கை அப்படியே காத்துல பறந்துருது. தொழுகை மட்டும் போதாதுங்க. தொழுகை எவ்வளவு முக்கியமோ அது போன்று உறுதி வேணும்.
அந்த உறுதி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இருந்துச்சு. நன்றி உணர்வு இருந்துச்சு. மறுமைக்காக வாழ்ந்தார்கள், சொர்க்கத்திற்காக வாழ்ந்தார்கள். வாழக்கூடிய குறிப்பிட்ட நாளில் இந்த வரலாற்று சம்பவங்களில் நமக்கு கிடைத்த பாடங்கள், படிப்பினைகள் ஏராளம். இதை அலட்சியப்படுத்தி விடாமல் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அது போன்று வாழ்வதற்கு நாமும் முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் வேறொரு நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவத்தை பார்ப்போம் என்று கூறி என் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.